வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே. அதாவது பொதுவெளியில நேத்து சீமான் ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாரு. கேப்டன் விஜயகாந்த் செய்த தவறை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் கூட்டணி விஷயத்துல பேசியிருக்கிறாரு. அதாவது சீமான் சொன்ன கருத்து சரிதான். அவர் சொல்ல வர விஷயம் சரிதான். நான் அதுல முரண்படல. அது சரியான கருத்து தான். ஏன்னா திமுக, அதிமுகவுக்கு ஒரு மாற்று சக்தின்னு தான் கேப்டன் கட்சி ஆரம்பிச்சு வந்தாரு. அதனாலதான் 10% ஓட்டு வரைக்கும் மக்கள் ஆதரவு மிகப்பெரிய அளவுல கொடுத்தாங்க. மிகப்பெரிய மாற்று தலைவரா கேப்டனை கொண்டாடினாங்க. ஆனா அந்த 2011 தேர்தலுக்கு கூட்டணி போன பிறகு அவருக்கு உண்டான தனித்தன்மை இழந்துட்டாருங்கிறது பொதுமக்கள் மத்தியில் இழந்துட்டாருங்கிறது உண்மைதான். அவர் தலைவரா சிறந்த தலைவரா வாழ்ந்தாரு, நல்ல மனிதரா இருந்தாரு. ஆனா அந்த மாற்று முதல்வர் வேட்பாளருங்கிற ஒரு இதுல இருந்து மிஸ் ஆயிட்டாரு. ஆனா இப்ப சீமான் சொன்ன விஷயத்துல நம்ம ரெண்டு விஷயமா பார்க்கணும். இப்ப சீமான் சொன்ன கருத்து கூட்டணி விஷயத்துல கேப்டன் தவறு செஞ்சுட்டார், கூட்டணி போகாம இருந்திருந்தா அப்படின்னு நம்ம அப்படி பார்க்கறது ஒரு பக்கம் இருந்தாலும், மத்தவங்க நினைக்கிற மாதிரி கூட்டணி போய் அவர் தன்னை பலப்படுத்திக்கிட்டாரு. மத்தவங்கள மாதிரி அவரும் இப்ப மத்த கட்சிக்காரங்கள கூட்டணி விஷயத்துல போயிட்டு தன்னை வளப்படுத்திக்கிறாங்கல்ல, பண விஷயத்திலயோ சில நன்மைகள்லயோ அவங்க தன்னை வளப்படுத்திக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி வளப்படுத்திக்கிட்டாருங்கிற மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம ஒரு சில விளக்கங்களை கொடுக்க வரோம். சீமான் சொன்ன கருத்து சரியாகவே இருந்தாலும் கேப்டன் அன்னைக்கு கூட்டணி விஷயத்த 2011 அதிமுக கூட கூட்டணி போன விஷயம் பாத்தீங்கன்னா தன்னுடைய தொண்டர்களின் நலனுக்காக மட்டுமே. அவருக்கு 1% கூட விருப்பம் இல்லை. இது அனைவருக்கும் தெரியும். காரணம் என்னன்னா அவர் எந்த நேரத்திலுமே அவர் கூட்டணி போக விரும்பவே இல்லை. 2006 இருந்து 2011 வரைக்கும் திமுக ஆட்சி காலத்துல முழுக்க முழுக்க அதிமுகவை மட்டுமல்ல புதுசா கட்சி ஆரம்பிச்சு வேகம் எடுத்து வந்த கேப்டனோட கட்சி எந்த அளவுக்கு திமுக நசுக்குனதுங்கிறது ஊரறிஞ்ச உண்மை. அதாவது கேப்டனுடைய தொண்டர்களை மட்டுமல்ல, மாவட்ட செயலாளர், மாநில நிர்வாகிகளை மட்டுமல்ல, அவருடைய மண்டபத்தை இடிச்சாங்க, அவருடைய நிலத்தை போயிட்டு சேதப்படுத்தினாங்க, ரெய்டு என்னென்னமோ பண்ணி எந்த அளவுக்கு தொந்தரவு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தொந்தரவு கொடுத்தாங்க. இந்த தொந்தரவுகள்லாம் வாங்கினா கூட, தொந்தரவுகள் எல்லாம் தாங்கிக்கிட்டா கூட கேப்டனுக்கு கூட்டணி போகணுங்கிற எண்ணம் 1% கூட இல்லை. ஆனா மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே அந்த நேரத்தில் வற்புறுத்துறாங்க. அவரை கூட்டணி போனாதான் தலைவா நாங்களாம் நிம்மதியா இருக்க முடியும், இல்லைன்னா எங்களை திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா சுத்தமா எங்களை நசிக்கிடும், அதனால திமுகவை நம்ம அகற்றி ஆகணும்னு அவரை ரொம்ப கட்டாயப்படுத்துறாங்க. அன்னைக்கு அதன் பேரில் தான் கூட்டணிக்கு அவர் சம்மதிக்கிறார். கூட்டணிக்கு சம்மதிச்சவர் போய் தன்னுடைய சுயலாபத்துக்காக எந்த இடத்துலையுமே அதிமுக கிட்ட தன்னையும் தன் தொண்டனையும் தலைகுனிய விடவே இல்லை. அந்த 2011 தேர்தல் பிரச்சார காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய மாவட்ட செயலாளர்கள், அதாவது அந்த காலத்து அமைச்சர்கள் கேப்டன்டே சொல்றாங்க, என்னங்க உங்க ஆளுங்க மாதிரி ஒரு ஆளை பார்க்க முடியாது, தீ போல வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பெருமையா பேசுவாங்க. அந்த அளவுக்கு தேமுதிக தொண்டர்களோடு இணைஞ்சு அதிமுக முதன்முறையா ஒரு கூட்டணி கட்சியோட அந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமையா வேலை செஞ்ச தேர்தல் அது. அன்றைய தேர்தலில் பாத்தீங்கன்னா கூட்டணிக்கு தலைவர் போறாரு, 41 சீட்டு பேசி வாங்குறாங்க. அப்ப அம்மா என்ன சொல்றாங்க, ஜெயலலிதா அம்மா சொல்றாங்க பண்ருட்டியார் சீட்டை குறைச்சிக்கலாம், ஒரு 25 சீட்டு மட்டும் வாங்கி சொல்லுங்க, மீதி பணமா கொடுத்துறேன், தேர்தல் செலவுக்கு பணம் வாங்கி சொல்லுங்க, ஒரு 500 கோடி கொடுத்துறேன் அப்படின்னாங்க. நான் கேப்டன் கேட்டு சொல்றேம்மான்னு சொல்லி பண்ருட்டியார் கேப்டன் கேட்கிறாரு. கேப்டன் சொல்றாரு, ஆனா பணம்லாம் வாங்கக்கூடாதுண்ணே, எனக்கு சீட்டு 41 சீட்டு வேணும், இல்லைன்னா நம்ம கூட்டணி வேண்டாங்கிறாரு. திரும்ப பண்ருட்டியார் போயிட்டு அம்மாட்ட சொல்றாரு, அம்மா கேப்டன் சீட்டு தான் வேணுங்கிறாரு, அவரு பணம் வேண்டாங்கிறாருன்னா. உடனே அவங்க அடுத்த வார்த்தை கேட்கறாங்க, பண்ருட்டியார் இவரெல்லாம் அரசியலுக்கு ஏன் நம்ம உயிரை வாங்குறாரு, இந்த மாதிரி இருந்து அவர் எப்படி பிழைக்க முடியும், அவரை நம்பி வந்த கட்சி தொண்டர்கள் எப்படி பிழைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆதங்கப்பட்டாங்க. இல்லம்மா அவர் நேர்மையா அப்படிதான் வாழ்ந்து பழக்கப்பட்டவர், சீட்டு தான் வேணுங்கிறாருன்னா. அப்புறம் அவங்களும் கூட்டணியை விட்டுட்டா ஆட்சிக்கு வர முடியாதுங்கிற ஒரு எண்ணத்துல 41 சீட்டுக்கு அடி பண்ணிச்சாங்க, கேட்ட தொகுதிகளை கொடுத்தாங்க, கூட்டணியில வெற்றி பெற்றுட்டோம். வெற்றி பெற்ற பிறகு இவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, இந்த டாஸ்மாக் பார்லாம் டெண்டர் விடுறாங்க. டெண்டர் விடக்குள்ள கூட்டணி கட்சிக்காரங்களுக்குலாம் விடணும், அந்தந்த ஊர்ல கூட்டணி கட்சிக்காரங்க ஒரு 2-3 பார் விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க உத்தரவு போட்டாங்க அவங்க தொண்டர்களுக்கு. அப்ப அந்த மாதிரி தேமுதிக சார்பாக கேட்கல கேப்டன் சொல்லிட்டாரு, நான் மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக தான் கூட்டணி வந்தனே தவிர இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, வேண்டாம்,
நீங்க மக்களுக்கு நல்லது செய்யுங்க, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த அம்மாவுக்கு மிகப்பெரிய ஷாக். என்னடா இது, இந்த மாதிரி விஷயமே வேண்டாங்கிற அப்படின்ட்டு. சரி ஓகே அப்படின்னு விட்டாங்க. அடுத்தது ஒரு ஒரு 50 நாளைக்குள்ள பெண் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உடற்பயிற்சி மையம் அந்த அம்மா ஆரம்பிக்கிறாங்க. சட்டமன்ற அலுவலகத்துக்கிட்ட அந்த குவார்டர்ஸ்ல. அதுக்கு வந்து எல்லாம் பாராட்டி பேசணும் சட்டமன்றத்தில், அம்மாவை புகழ்ந்து பேசணும். அவங்க ஒரு தனியாக ஒரு சீட்டில் டைப் அடிச்சு எல்லாத்துக்கும் பெண் சட்டமன்ற உறுப்பினர்களாக கொடுக்குறாங்க. காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அக்கா விஜயதாரணி கூட அவங்க எழுதி கொடுத்ததெல்லாம் ஒப்புவிக்கிறாங்க. ஆனால் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்களாக, அதாவது பெண் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவங்க 2 பேர், சாந்தி ராஜமாணிக்கம், அக்கா சுபா ரவி, அவங்க 2 பேருமே அந்த இதை ஒப்புவிக்கல. கேப்டன் அதை வாங்கி படிச்சுட்டு என்ன பண்றாரு, இதெல்லாம் ஒப்புவிக்க வேண்டாம், எங்களுக்கு உடற்பயிற்சி மையம் திறந்த முதல்வர்கள் அவர்களுக்கு நன்றின்னு மட்டும் சொல்லுங்கன்னாங்க. இவங்க அதையே கேப்டன் சொன்னதே இவங்க 2 பேரும் சொன்னவொன்னா அந்த அம்மாவுக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்ன நம்ம எழுதி கொடுத்ததே அவங்க ஒப்புவிக்கலையே அப்படின்னு. அப்ப அவங்களுக்கு அப்பதான் கேப்டன் மீது கோபம் வருது. அடுத்தது 100வது நாள் வருது, ஆட்சியின் 100வது நாள். அதுக்கு பாராட்டி பேசணும்னு சொல்லி அம்மா எல்லாத்துக்கும் எழுதி கொடுக்குறாங்க. அப்ப கேப்டன் என்ன சொல்றாருன்னா, ஆட்சிக்கு வந்து 100 நாள் தானே ஆகுது, நீங்க என்ன திட்டங்கள் பண்ணிட்டீங்க, 6 மாசம் ஆகட்டும், நான் நிறை குறைகளை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அன்னைக்கு பாராட்டி பேசல. இது அந்த அம்மாவுக்கு மிகப்பெரிய கோபம் வந்துதான் தொடர்ந்து அடுத்த உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி பிரிஞ்சு தேவையில்லாத வேலைகள்லாம், அதாவது சண்டை வந்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி நிறைய இடைஞ்சல்கள் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, எந்த இடத்துலையுமே கேப்டன் ஒருபோதும் அந்த அம்மாவை புகழ்ந்து அடிபணிஞ்சு போகல. இதே சீமானாவா இருக்கட்டும், வேற எந்த கட்சி தலைவராகவும் இந்த இடத்துல கேப்டனோட இடத்துல இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். அதே போல அவர் தனிப்பட்ட முறையில எந்த ஒரு தன்னை வளர்த்துக்கிறதுக்கு எந்த லாபத்தையும் பார்க்கல. அவர் இறந்தப்ப கூட சபாநாயகராக இருந்த ஜெயக்குமார் வந்து பேசுறாரு, கேப்டன் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர், கூட்டணி கட்சி தலைவராக இருந்தா கூட அவருடைய விருப்பத்திற்காக எதுவுமே வந்து எங்கள்கிட்ட வந்து கேட்டவர் கிடையாது, நல்ல மனிதர், தூய்மையான கைக்கு சொந்தக்காரன்னு சொல்றாரு. எதுக்கு சொல்றேன்னா, மணல் மாஃபியா ஆறுமுகசாமின்னு ஒருத்தர் இருந்தாரு. இதை நான் முகநூல்ல பதிவாக எழுதியிருப்பேன், நிறைய பேர் அதை பகிர்ந்திருப்பாங்க. ஆறுமுகசாமின்னு அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த தமிழகத்தில் உள்ள ஆத்து மணல்லாம் அவர் தான் அந்த நேரத்தில் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. அப்ப அந்த ஆளுங்கட்சின்னு மட்டும் இல்லை, எதிர்கட்சியா இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அந்த ஒரு தொகை கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தொகை கொடுப்பாரு. அப்ப கேப்டன் வீட்டுக்கும் எதிர்கட்சி தலைவர் ஆனோன்னா அந்த தொகை வந்துச்சு. அப்ப கேப்டன் தகவல் போது இந்த மாதிரி ஆறுமுகசாமி பணம் கொடுத்துட்டு இருக்கிறாரு, ஊரெல்லாம் மணல் அடிச்சு கொள்ளையடிச்சு பணம் கொடுப்பான், அதை நம்ம வாங்கிட்டு இருக்கணுமா, அவன் அப்படியே எடுத்து கூட சொல்லுன்னு சொல்லி விரட்டி விட்டவர் தான் கேப்டன். இது ஆறுமுகசாமி ஒரு தனியார் பத்திரிகை பேட்டியில வெளிப்படையாவே சொன்னார், என்னிடம் பணம் வாங்காத ஒரே தலைவர் கேப்டன் விஜயகாந்தன். அந்த அளவுக்கு ஒரு நேர்மையா தூய்மையா வாழ்ந்துட்டு போன தலைவர். அவர் வந்து பதவி காலத்தை என்னைக்குமே தவறா பயன்படுத்தினதில்லை. சீமான் சொல்ல வர கருத்தை நான் ஏத்துக்கிறேன். அதாவது கூட்டணி விஷயத்துல அவர் தவறு பண்ணிட்டாருங்கிறத நான் ஏத்துக்கிறேன். அன்னைக்கு கூட்டணி போகாம அவர் தனித்தன்மையாவே இருந்திருக்கணும், முதல்வர் வேட்பாளராகவே இருந்திருக்கணுங்கிறத நான் ஏத்துக்கிறேன். ஆனா நீங்க சொல்ல வர இன்னும் ஒரு காரணம் இருக்கு பாத்தீங்களா, அது வேற மாதிரி திசை திருப்பிடும். அதாவது கூட்டணிக்காக தன்னை வளர்த்துக்கிறதுக்காக கூட்டணி போயிட்டாருங்கிற மாதிரி யாரும் பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளவு விஷயங்களை சொல்றேன். எந்த இடத்துலயுமே ஒரு கூட்டணியில போயிட்டு யாருக்கிட்டையும் கை நீட்டி பணம் வாங்கல, கூட்டணிக்காக பல்லை இழிக்கல. தன்னை இன்னும் ஒரு விஷயத்த நான் சொல்ல ஆசைப்படுறேன். அந்த அம்மா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டமா அன்னைக்கு 2011 தேர்தலில் ஒரு ஹெலிகாப்டர் வந்து இறங்குவாங்க. இப்போ ஒரு கடலூர் மாவட்டம்னா அந்த கடலூர் மாவட்டத்தில் 9 தொகுதி வேட்பாளர் அங்க வந்து ஒரு வண்டியில் நிற்பாங்க. அங்க இறங்கி 9 வேட்பாளர் பேரை சொல்லிட்டு போவாங்க. அதே போல பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லயும் அப்படிதான் பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்க. அன்னைக்கு ஒரு தொகுதி விடாம பம்பரமா சுத்தி வந்து அதிமுக கூட்டணியை வெற்றி பெற வச்ச ஒரே தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தான். அன்னைக்கு புவனகிரி தொகுதியில பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஈவினிங் டைமு 7 மணிக்கு கடலூர் கிருஷ்ணாலயா தேட்டர்ல MC சம்பத்துக்காக பிரச்சாரம் பண்ணணும். அங்க தொண்டர்கள் குவிஞ்சு கிடக்குறாங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த கிருஷ்ணாலயா தேட்டர் முன்னாடி அந்த உழவர் சந்தை எல்லா தொண்டர்கள் குவிஞ்சு கிடக்குறாங்க. இவர் இங்க 5-6 மணிக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்குள்ள ரத்த வாந்தி எடுத்துட்டாரு கேப்டன். ரத்த வாந்தி எடுத்த உடனே நெய்வேலி ராதா ஹோட்டலுக்கு போய் ஓய்வு எடுக்க போறாரு. சம்பத்துக்கு தகவல் போது இந்த மாதிரி கேப்டன் ரத்த வாந்தி எடுத்துட்டாரு, பிரச்சாரத்துக்கு வரமாட்டாருன்னு. உடனே அவர் கடலூர்ல இருந்து கிளம்பி நெய்வேலி வராரு. வந்து கேப்டனை பாக்குறாரு, கையை பிடிச்சிக்கிட்டு நீங்க பேசக்கூட வேண்டாண்ணே, வந்து கையை மட்டும் காட்டுங்க, நான் ஜெயிச்சிருவேண்ணே அப்படின்னு சம்பத் சொல்றாப்ல. தலைவர் சொல்றாரு, இல்ல நான் பேசுறேன், இப்ப கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுது, காலையில 7 மணிக்கெல்லாம் நான் வந்து பேசுறேன். உடனே
காலையில 7 மணிக்கு பிரச்சாரத்துக்கு வராருன்னு அங்க அலௌன்ஸ் பண்றாங்க. இந்த கிராமத்துல உள்ள தொண்டர்கள்லாம் பஸ் ஸ்டாண்ட்ல படுத்துக்கிட்டாங்க அன்னைக்கு நைட் எங்கேயுமே போகாம. காலையில 7 மணிக்கு கேப்டன் வராரு, சம்பத்துக்கு ஆதரவா பேசுறாரு. சொன்ன மாதிரி 7 மணிக்கு, காலையில 7 மணிக்கு வராரு. 7 மணிக்கு அதே கூட்டம், முதல் நாள் நின்ற கூட்டம், அதே கூட்டம் பேசுறாரு. சம்பத்து வெற்றி பெறாரு. இதை வந்து சம்பத் வந்து வெற்றி பெற்றவர் தலைவரை பார்த்து சொல்றாரு, என்ன தொண்டர்கள்னா தீ போல வேலை செய்யறாங்க, இந்த மாதிரி தொண்டர்களை நான் பார்த்ததே இல்லைன்ற. அந்த மாதிரி தொண்டர்களை வந்து ஒரு நல்வழிப்படுத்தி கூட்டணி கட்சிக்காக உண்மையா வேலை செஞ்சு வளர்த்த ஒரு நல்ல தலைவர் அவர். அவர் அங்க போயிட்டு யாருக்கிட்டையும் பணத்தை வாங்கிட்டு மேம்போக்காலாம் இருந்துடல, உழைப்புனா உழைப்ப உண்மையா கொடுத்தாரு. அதே போல கூட்டணி போயிட்டோம்ங்கிறதுக்காக அந்த அம்மாவை எந்த இடத்துலயுமே பெரிய அளவுல அவர் புகழல. ஸ்ரீரங்கத்துல அந்த அம்மாவுக்காக பிரச்சாரம் பண்றாரு. அந்த இடத்துல கூட இந்த தொகுதியில் போட்டியிடும் அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிங்கள் தான் கேட்டாங்க. மற்றவங்கள மாதிரி அம்மா, தங்கத்தாரகை அதெல்லாம் எதுவுமே சொல்லல. அப்ப அவர் தனித்தன்மையே கூட்டணி விஷயத்துல என்னைக்குமே அவர் இழக்கல. அந்த அம்மா கூட விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து பிரச்சாரம் பண்ணக்குள்ள ரிஷிவந்தியம் தொகுதியை தவிர்த்துட்டு மற்ற தொகுதியை பற்றி எல்லாம் பேசினாங்க. அப்ப அவங்களுக்கு அவர் மேல நாளுக்கு நாள் கோபம் அதிகரிக்க காரணமே என்னன்னா, மற்ற தலைவர்கள் மாதிரி அவர் ஒரு நாளும் அவங்கள்ட்ட அடிபணிஞ்சு போகல. அப்படியாப்பட்ட தலைவரை வந்து கூட்டணி விஷயத்துல தவறு செஞ்சுட்டாரு அப்படின்னு நீங்க சொல்ற தோரணை வந்து அது வேற மாதிரி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த விளக்கம். நாங்க வந்து அவர் கூட்டணி போய் அவரு பணம் வாங்கிட்டு தன்னை வளர்த்துக்கிட்டாருன்னா யாரும் நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த விளக்கமே. கேப்டன் தவறு செஞ்சிருக்கிறாரு, அதை நான் ஒத்துக்குவேன். சில விஷயங்கள் அவர் தவறு பண்ணிட்டாரு. அதை என்ன விஷயம்னா, நான் கட்சி விஷயத்துல சொல்ல வரேன், மற்றபடி இந்த கூட்டணி விஷயத்துல இல்ல. இந்த கட்சியில அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டிக்கிட்டு கட்சியை மெல்ல மெல்ல அழிப்பானோன்னு தெரிஞ்சும் ஒரு சிலரை வந்து பொறுப்புல இருந்து எடுக்காம கூட வச்சுக்கிட்டாரு பாத்தீங்களா, அது கேப்டன் செய்த மிகப்பெரிய தவறு. அந்த பாதிப்பு தான் இன்னைக்கு இது வரைக்கும் நீடிக்குது. நான் இதை வந்து யாரும் தனிப்பட்ட முறையில பேரை சொல்ல விரும்பல, அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும் இந்த கட்சியின் இந்த பொறுப்போட பவர் என்ன, இந்த பொறுப்பின் பங்களிப்பு என்ன, நம்ம இந்த பொறுப்பை வாங்கி வச்சுக்கிட்டு என்ன பண்றோங்கிற அவங்க மனசாட்சிக்கு தெரியும். நீங்க கட்சியை வளர்க்க வேண்டாம், இந்த கட்சியில இருக்கிறவனை வெளியில தள்ளி விடாம இருந்தா போதும். இந்த கட்சியை வந்து மெல்ல மெல்ல அட்டைப்பூச்சி மாதிரி 20 வருஷமா யார் யார் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவங்க மனசாட்சிக்கு தெரியும். இந்த மாதிரி ஆட்களை ஏன் கேப்டன் அப்பவே கண்டறிஞ்சு தூக்கி கடாசல, அவங்களெல்லாம் நீங்க தூக்கி கடாசலாம் இன்னைக்கு இந்த கட்சி வேற உச்சத்துக்கு போயிருக்கும். அந்த விஷயத்துல தலைவர் தவறு செஞ்சுட்டாரு. அன்னைக்கு வந்து அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒருத்தன் தவறு செய்யறான்னு தெரிஞ்சா கூட வெளியில தோர்த்தல. ஆனா அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா அப்படி பண்ண மாட்டாங்க. அவன் எப்பேற்பட்ட விசுவாசியா இருந்தாலும் சரி, அவனால தொண்டனுக்கு ஒரு பாதிப்பு, தொண்டன் அவனால வெளியில போறான், அவன் செய்யறது தப்புனா உடனே தூக்கி கடைசிடுவாங்க. அது எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் செங்கோட்டையனே தூக்கி கடைசிடுவாங்க. ஏன்னா செங்கோட்டையன் வந்து அந்த அம்மாவுக்கு வந்து ரூட்டு போட்டு கொடுக்குறாரு, அவரையே தூக்கி கடைசினாங்க. அவங்க அந்த மாதிரி ஸ்டைல கேப்டன் பின்பற்றலங்கிற வருத்தம் எனக்கு இருக்குது. அவர் அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சில போலியான ஆட்களை தூக்கி கடைசி இருந்தா இன்னைக்கு இந்த இயக்கம் நல்லா இருந்திருக்கும். அந்த விஷயத்துல தலைவர் தவறு செஞ்சுட்டாருங்கிற வருத்தம் எனக்கு இருக்குது. சீமான் சொன்ன கருத்து சரியான கருத்தாக இருந்தாலும் அது திசை மாறி வேற மாதிரி போயிடக்கூடாது. ஏன்னா ஒரு கூட்டணிக்கு பணிஞ்சு போயிட்டாருங்கிற மாதிரி யாரும் பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த விளக்கம். நன்றி.